It's time to reveal the profit. So today நான் இதுக்கு முன்னாடி பண்ண இந்தியன் eCommerce 15 days challengeல profits எவ்வளோ வந்துச்சு calculate பண்ணி சொல்ல போகிறேன். டிலே ஆனதுக்கு காரணம் ஆர்டர்ஸ் டெலிவரி ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் 15 டேஸில் அச்சீவ் பண்ணலான்னு போட்ட சேலஞ்ச் 10 டேஸில் அச்சீவ் பண்ணிட்டேன். இதில் 1 டே வேறு 0 சேல், அப்படி பார்த்தா 9 டேஸில் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம்னு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும்தான். அதுவும் நான் என்னோட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு வச்சு தான் ஆர்டர் பண்ணேன். இதில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன், அது என்னென்னு நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்கிறா? இப்போ டொமைன், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் கேட்வே, பேங்க் அக்கௌண்ட், வெப்சைட், ஜிஎஸ்டி இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன். இப்போ நான் பண்ண இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு நான் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. என்னோட பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு தான் நான் இதை பண்ணேன். இப்போ பேமெண்ட் கேட்வே அண்ட் ஷாப்பிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசாபேயில் பர்சனல் பேன் கார்டு வச்சு நம்ம இண்டிவிஜுவல் பேமெண்ட் கேட்வே அப்ரூவல் வாங்கி வச்சுக்கலாம். தென் ஷாப்பிஃபைல நம்மளுக்கு 3 monthsக்கு மந்த்லி வெறும் 20 rupeesல ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ போத் ரேசாபே அண்ட் ஷாப்பிஃபையோட டேரக்ட் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷாப்பிஃபை டேரெக்டாக போய் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 rupeesக்கு 3 days மட்டும் தான் ட்ரையல் பீரியட் தருவாங்க. ஸோ 3 days முடிஞ்ச அப்புறம் 2000 rupees பே பண்ணால் தான் உங்களால் ஷாப்பிஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் என்னோட ரெஃபரலில் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் 3 monthsக்கு மந்த்லி வெறும் 20 rupeesல உங்களால் ஷாப்பிஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். 3 months முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் வந்து பேசிக் பிளான் 2000 rupees கொடுத்து பே பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த 3 months பீரியடில் நம்மளால் நம்ம ஸ்டோரில் தான் ரெவன்யூ எடுத்துகிட்டு வர முடிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ் இந்த ஆஃபர் இருக்குன்னு தெரியல. ஸோ கையோட ஷாப்பிஃபை அண்ட் ரேசாபே ரெண்டுமே சைன் அப் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சுக்கோங்க, எப்போ வேணால் யூஸ் ஆகும். அண்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர், அதாவது 2023 683 rupees தான் இந்த டொமைன் ஆச்சு, நான் கொடுத்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இனிஷியலாக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லி லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமைன், இதுக்கு வந்து 683.22 rupees ஆச்சு. இதுக்கு நான் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் ஷாப்பிஃபை ₹20 rupees, அதுவும் கிரெடிட் கார்டு. ஷாப்பிஃபை வெப்சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா நானே பண்ணிட்டேன். ஸோ 0 cost. பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, கரண்ட் அக்கௌண்ட் தேவையில்லை, அதனால இனிஷியல் டெபாசிட்டும் வாங்கலை. ஸோ என்னோட பர்சனல் சேவிங்ஸ் ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வச்சு தான் பண்ணேன். ஸோ நோ காஸ்ட். பேமெண்ட் கேட்வே அதுவும் ஃப்ரீ தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சைன் அப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் காஸ்ட் 48,000 ஆச்சு, அதுவும் கிரெடிட் கார்டு தான். ஆட் ஸ்பெண்ட் பர் டே 500 நான் ஃபிக்ஸ் பண்ணேன். சேலஞ்சு நான் ஈச் டே எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சுன்னு காமிச்சேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணேன், ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்களோட காஸ்ட் 2000 ஆச்சு. ஸோ இப்போ டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 51,000. ஆர்டர் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 51,203.22. பட் எல்லாமே நான் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணேன். ஏன் நான் கிரெடிட் கார்டு அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன்னா, அதில் ஒரு விஷயம் பண்ணேன், அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த 51K இதுவே நம்மளுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணேன்னா, இது இப்போ நான் என்னோட இருக்க சுச்சுவேஷனில் இது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான், பட் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற கால்குலேஷன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தெளிவாக கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்வரியில் Jan 7th February 6th வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் Feb 7th அன்னைக்கு எனக்கு பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதிலிருந்து Feb 26th வரைக்கும் எனக்கு ரீபே பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணேன்னா, இப்போது Feb 7th பில் ஜென்ரேட் ஆகுதுல்ல, ஸோ Feb 7th March 6th வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் March 26th வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணேன்னா, Feb 7th பில் ஜென்ரேட் ஆன அடுத்த நாள், அதாவது Feb 8th அன்னைக்கே நான் வந்து ப்ராடக்ட்ஸ் பல்காக சைனாலாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு லிஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தேன். ஸோ பில் ஜென்ரேட் ஆன நெக்ஸ்ட் டே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது Feb 8th to March 7th 1 month டைம் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 20 days தருவாங்க. ஸோ எனக்கு இப்போது March 26th வரைக்கும் ரீபே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அரௌண்ட் 50 days we have time to repay. இப்போது நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் சைனாலேருந்து என் வீட்டுக்கு வரதுக்கு 15 நாள் ஆகும். ஸோ 15 நாள் போன அப்புறம் அடுத்த 2 நாளில் நான் வந்த ப்ராடக்ட்டை வச்சு கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணிட்டேன், ஆட் கிரியேட்டிவ்ஸ். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், எத்தனை கிரியேட்டிவ்ஸ் வேணும்னு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு நான் முன்னாடியே என் ப்ராடக்ட் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் சூஸ் ஆவாங்கன்னு அவங்ககிட்ட பேசி அவங்களையும் ஃபைனல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 50 daysல 15 days டெலிவரிக்கு போயிடுச்சு, 2 days ஆட் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு போயிடுச்சு. ஸோ டோட்டலாக 17 days போயிடுச்சு, இன்னும் 33 days இருக்குது. இங்கே தான் நான் என்னோட 15 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் நெக்ஸ்ட் 15 daysல என்கிட்ட இருக்க ஸ்டாக் எல்லாமே காலி பண்ணணும்னு நினச்சாதான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 25 daysலாச்சும் என்னால் கிளியர் பண்ண முடியும். அப்படி முடியலன்னா பேலன்ஸ் இருக்க 1 week 7 daysல நான் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணி பே பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். பட் நான் போட்ட எஃபர்ட் 10 daysல ஸ்டாக் காலி, எல்லாமே வித்துடுச்சு.
ஸோ நான் கொஞ்சம் யோசிச்சு ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாமே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு 10 டேஸில் 1,05,090.86 சேல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இது சேல் தான், ப்ராஃபிட் இல்லை. இப்போ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த 1 லட்ச ரூபாயில் நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மைனஸ் பண்ணலாம். டொமைன் பார்த்தீங்கன்னா 683.22. அப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 48,000. அதுவும் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ப்ரீபெய்டில் வந்த காசெல்லாம் வச்சு அமெக்ஸ்க்கு பே பண்ணிட்டோம். ஷிப்பிங் காஸ்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் டெலிவரி பண்ணுறதுக்கு எனக்கு சார்ஜஸ் வந்து 3,850.02 ஆச்சு. மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணதுக்கு, அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணதுக்கு எனக்கு வந்து 4,518.07 ஆச்சு. இன்ஃப்ளூயன்சர் பேமெண்ட் 2,000, ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ 2,000 ஸ்பெண்ட் பண்ண போதும்னு விட்டேன். அப்புறம் ஷாப்பிஃபை ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2,883.08. ஷாப்பிஃபை ரெண்ட் 20 rupees தான் சொன்னேன், அதனால் 2,800 கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் டொமைன் வாங்கும் போதே ஷாப்பிஃபை சைன் அப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணால் டேரெக்டாக சைன் அப் பண்ணனால எனக்கு வந்து வெறும் 3 days தான் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி பிளான் 2,000 பே பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. அப்போத்துலேருந்து நான் வந்து ஸ்டோர் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ தான் திருப்பி ரீபில் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இது கூடவே நான் சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு 2,800 கிட்ட பில் வந்துச்சு. அண்ட் பெட்ரோல் காஸ்ட் 100 ரூபாய். எதுக்கு இதுக்கு பெட்ரோல்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது நானே சென்னையில் ஒரு 5 ஆர்டர் டேரெக்டாக போய் டெலிவரி பண்ணிட்டேன். இதை நான் ஷிப் ராக்கெட் மூலியமாக யூஸ் பண்ணி டெலிவரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு 5 orders அரௌண்ட் 500 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரின்றனால சில சார்ஜஸும் இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக போய் டெலிவரி பண்ணிட்டு 100 ரூபாயில் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 61,934.39 மைனஸ் நம்ம சேல் 1,05,090 rupees.86. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்த அமௌண்ட் 43,156.47. இதான் ப்ராஃபிட்டான்னு கேட்டால் இல்லை, இது ப்ராஃபிட் இல்லை. இதில் இன்னொரு கேல்குலேஷன் இருக்குது. இப்போ டோட்டல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37 வந்துச்சு. அதில் 2 orders ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் ஷிப் பண்ண அப்புறம் அதில் ஒரு 3 order RTO, அப்படின்னா ரிட்டர்ன் டு ஒரிஜின். அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ்லாம் நம்ம டெலிவரி பார்ட்னர் டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் வீட்டில் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணாம் நான் இப்போ ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவரி பார்ட்னர் அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து நம்மகிட்டே திரும்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் சார்ஜஸ் தான். அப்போ நான் 37 ஆர்டரில் 2 order கேன்சல் ஆகிடுச்சு, 3 order RTO. ஸோ 32 orders தான் நம்மளுக்கு இப்போ டெலிவரி ஆகிருக்கு. 5 order கேன்சல் ஆகிடுச்சு. என்னோட ப்ராடக்ட் காஸ்ட் 2,500. ஸோ இன்ட்டு 5 போட்டால் 12,500 வந்து இப்போ நான் வந்து அந்த 43,000 மைனஸ் பண்ணணும். அப்போது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக 43,156.47 இருந்துச்சு. அதில் இப்போ இந்த 12,500 மைனஸ் பண்ணால் 30,656.47. இதுதான் என்னோட ரியல் ப்ராஃபிட். ஸோ 9 daysல 30K ப்ராஃபிட் கிடச்சா போதுமே, எனக்கு இது போதுமே. என்னடா இவ்வளோ பண்ண இதான் ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஏன்னா என்னோடய நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் US டாலர்ஸில் ஏர்ன் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ ஏன் இதை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன்னா, சவுத் இந்தியா சைடில் இகாமர்ஸ் ஆர் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் தமிழில் கற்றுக்கிறதுக்கு ப்ராப்பர் சோர்ஸ் இல்லை. நானே ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுருந்தேன். அப்புறம் தான் ஏதோ ஸ்டேட்டில் எவனோ ஸ்டார்ட் பண்ணுறான், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு நான் தமிழில் என் கண்டென்ட்டை மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அட்லீஸ்ட் 2 hours ஃப்ரீ டைம் டெய்லி இருக்குது. எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை, நான் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கால் புக் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம நினச்ச லைஃப்பை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவோம். Bye for now.